ஆஃப்டர் 1 வீக் அப்புறம் ஒரு வழியாக அம்மா வீடு வந்து சேர்ந்தாச்சு. என்னோட ஒரு நாள்ங்கிறது எவ்வளோ நீளமானது அப்படிங்கிறத மாமியார் வீட்டில் இருக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு டைம் போகிறதே தெரியாது. மாமியார் வீட்டில் இருக்கும்போது டைம் போகவே இல்லை. எப்படா முடியும் இந்த நாள் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சார் தான் வெல்கம் பண்ணுவார். இவரோட பாசமலைக்கு அப்புறம் தான் மற்றவங்க எல்லாத்தையுமே பார்க்க முடியும். பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் வந்ததுனால நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்ததும் ஒரு பீஸ்ஃபுல்லான மார்னிங். ஒரு பக்கம் குருவி கத்திட்டு இருந்தது, எங்கேயோ சாமி சாங் ஓடிட்டு இருந்தது, அப்படி மைல்டாக கேட்டுட்டு இருந்தது. அழகான மார்னிங். அம்மா போய் கத்திரிக்காய் பொரிச்சு சொன்னாங்க. அப்படியே ஒரு வாக்கிங்கை போட்டு கத்திரிக்காய் பொரிக்கிறதுக்கும் போய் பொரிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பெரிய கத்திரிக்காய் வந்து விதைக்கு விட்ருப்பாங்க போல், அது தெரியாமல் அதையும் சேர்த்து பொரிச்சிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரைஸ் தான் செஞ்சுருந்தாங்க. சுரக்காய் குழம்பும் கத்திரிக்காய் பொரியலும் செஞ்சுருந்தாங்க. நான் நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு இட்லி கேட்டிருந்தேன். ஸோ உளுந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டிலே விளைஞ்ச உளுந்தை வந்து ஆரிக்கல்லில் போட்டு ஒன்றும் பதியமாக உடச்சி கொடுத்தாங்க. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு அம்மா கூட உட்காந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பக்கமாக நியாயம் பேசிட்டு ஒரு வழியாக ஆஃபீஸ் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம எங்கே இருக்கோம் எப்படி இருக்கோங்கிறதெல்லாம் விஷயமே இல்லை, வேலை மட்டும் நடந்தால் போதும்.